பார்த்தீங்களா மக்கள் எப்படி இருக்காங்கன்றது நீங்கள் தான் நேரில் பார்த்துக்கிட்டே தானே வரீங்க. இன்னும் கூட வாங்க கூட. தேர்தல் நாள் வந்து இன்னும் 7 நாள் தான் இருக்கு. களம் எப்படி இருக்கு? உங்களுக்கு இந்த தொகுதி எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? விறுவிறுப்பாக இருக்குது இந்த தேர்தல் களம். சுறுசுறுப்பாக இயங்கிய கழக தோழர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நாம தான் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். 3 பிரச்சனை தான் இங்கே. ஒன்று பட்டா, இன்னொன்று கழிவுநீர் அகற்றுறது ட்ரைனேஜ், 3வது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல பெரும்பாலான 1000 விளக்கு தொகுதியில் மக்கள் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி காலி பண்ணணும்னு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்கள்லாம் வந்து வாடகைக்கு கூட போக முடியாத நிலையில் இருக்கிறவங்க. ஒரு 5000 10,000 கூட கொடுத்து வாடகைக்கு போக முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை வறுமையில் வாழ்கிறவங்க. அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கறதா இல்லை அந்த இடங்களையே பட்டா போட்டு கொடுத்துட்றதா அப்படின்றத முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கு பிறகு அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கணும். பட்டா பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. அது ஏங்க எங்களை பற்றி பேசுங்க, திமுகவை பற்றி பேசுங்க. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆச்சு எங்கள் கட்சி ஆரம்பிச்சு, அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. திமுகவும் அப்படிதான். நாங்கள் அவங்க தான் போட்டியாக நினச்சி களத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். மீதியெல்லாம் நினைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைங்க.